Hello guys, what's up everyone? This is Amir. So நம்ம கூட பாத்தீங்கன்னா as usual நம்ம ஏகே ஜாயின் பண்ணிருக்காரு. வணக்கம் ஏகே, வணக்கம் வாங்க. வணக்கம். வணக்கம். ஸோ ஏகே நம்ம வந்து ஐபிஎல் எல்லா டீம்ஸோட ரிவ்யூ அண்ட் அனலைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் டைட்டன்ஸ். ஸோ நீங்கள் வந்து குஜராத் டைட்டன்ஸோட as usual உங்களோட டீம் ஸ்குவாடை சொல்லிடுங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸை பற்றி நம்ம அலசிடலாம். சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா. ராஷித் கான், சுபன் கில், ஜாஸ் பட்லர், முகமது சிராஜ், ககிசோ ரபாடா, பிரசீத் கிருஷ்ணா, சாய் சுதர்ஷன், ராகுல் திரிவாத்தியா, ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், ஷர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், ஜெரால் கோட்ஸி, சாய் கிஷோர், கிளென் பிலிப்ஸ், மஹிபால் லாம்ரோர், அர்ஷத் கான், குர்னூர் பரார், இஷாந்த் சர்மா, ஜெயந்த் யாதவ், கரீம் ஜனத், குமார் குஷாகரா, குல்வத் குஜ்ரோலியா, அனுஜ் ராவத், மானவ் சுதார், நிஷாந்த் சித்து. அவ்வளவுதான். என்ன ஏகே பயங்கரமா இருக்கு டீம். படு ஒரே கேட்கவே சும்மா அதருது இல்ல, அந்த மாதிரி இருக்கு டீம். கண்டிப்பா ஃபாரின் பிளேயர்ஸையும் நல்லபடியா வந்துட்டு பிக் பண்ணிருக்காங்க, ரீடைன் பண்ணிருக்காங்க. ராஷித் கானை ரீடைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் பிளேயர்ஸையும் வந்துட்டு சூப்பரா பிக் பண்ணிருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. யா ஷூர், உங்களோட பிளேயிங் லெவல்ல சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே போகலாம். ஓகே. ஸோ என்னோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஜார்ஜ் த பாஸ். ஸோ ஜார்ஜ் த பாஸ் வந்து ரொம்ப நாளாக இன்ஜுரியில் இருந்தார். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, ரொம்ப டேஸாக இன்ஜுரியில் இருந்தார். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா துபாயில் T10 லீக் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து மனுஷன் ஒருத்த கையிலலாம் 6 அடிக்கிறாருங்க. ஒருத்த கையிலனா நம்ம வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒருத்த கையில் இப்படி 2 கையில் போயிட்டு ஒரு கை விட்டு தான் பார்த்துருக்கோம். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரே ஹேண்டில் இப்படி அடிக்கிறாரு, ஒரே ஹேண்டில் இப்படி சொல்லி 2-3 6 அடிச்சாரு. ஸோ செம்ம ஃபார்மில் இருக்காரு ஜார்ஜ் த பாஸ். அலாங் வித் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் சுக்மன் கில் பார்த்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி அடிச்சுட்டே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ வித் நம்ம சாய் சுஜெக்ஷன், சேம் பேட்டர்ன் சுக்மன் கில்லோட நம்ம பிரீடே வச்சுக்கலாம் சாய் சுஜெக்ஷனை. ஸோ நல்ல பிளேயர் சாய் சுஜெக்ஷன். ஸோ செம்ம கிளாசிக்காக ஆடுவார். ஏகே நான் ரொம்ப டேஸாக இந்த சாய் சுஜெக்ஷனை ஃபாலோ பண்ணுறேன். ரெண்டு வந்து நம்ம ஒரு பேட்டிங் ஆடுறோம்னா எப்படி ஸ்கோர் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏகே அவர்கிட்ட வந்து பவர்ஃபுல் பேட்டிங் கிடையாது, இறங்கி டமால் அடிக்கிற பிளேயர் கிடையாது. ஸோ கிளாசிக்கா கீழே ஆடுற பிளேயர், நிறைய பிளேயர் கீழே ஆடுற பிளேயர் வந்து நம்ம இந்தியன்ல வந்து அவ்வளோவா பிரைட்னிங் ஆனது கிடையாது. சாய் சுஜெக்ஷன் வந்து இவ்வளோ பிரைட்னிங் ஆடுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து ரென்னு எப்படி அடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரென்த்து என்ன, நம்மளால என்ன முடியும், அதை வந்து ஃபுல்லா பேக் பண்றாரு சாய் சுஜெக்ஷன். ஸோ கண்டிப்பா சாய் சுஜெக்ஷன் நோட் த பாய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான். ஸோ நம்ம கிங் காங் ஷாருக் கான் பாத்தீங்கன்னா நம்ம டிம் டேவிட்டோட சொந்தக்கார பையன் மாதிரி இருப்பாரு ஷாருக் கான். ஸோ பயங்கரமான பவர் ஹிட்டரு. அவர் வந்து இன்ஃபேக்ட் டிஎன்பிஎல்ல வந்து 2-3 ஓவர் கூட போடுவார் போலிங். அதில் கூட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஷாருக் கானும் பயங்கரமான பவர் ஹிட்டரு. ஸோ அதனால அவர் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா நம்பர் 5. ஸோ நம்பர் 5 பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு ஏகே எனக்கு. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ், அதுக்கப்புறம் 2 பார்த்தீங்கன்னா ரஜாத் பட். ஸோ நான் வந்து பர்சனலாக யாரை எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ரஜாத் பட் போவேன். பிகாஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்க குட்டியா டைனமோ சைஸ்ல இருப்பாரு. பட் அடிச்சா படாவா பெருசா அடிப்பாரு சிக்ஸர்ஸ். வெஸ்ட் இண்டியன் பிளேவர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஏகே. ஸோ பவர் ஹிட்டிங் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் அவரே வெஸ்ட் இண்டீஸ்க்கே ஜெயிச்சு கொடுத்தாரா இல்ல ரூதர்ஃபோர்ட் லாஸ்ட் டைம் ஐபிஎல்ல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு யாருக்கும் ஆடினாங்க சரியா தெரியல. ஸோ அவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 6 பாத்தீங்கன்னா நம்ம ஃபினிஷர் ராகுல் திரிவாட்டியான்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அவருது. அவர் வந்து இன்ஃபேக்ட் நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடும்போது 5 6ங்க அரௌண்ட் த ரோட். 5 6 4 6 ஐ நாட் ஷுர். பட் வந்து
அடிச்சு ஒரு வின் பண்ணி கொடுப்பாரு பாருங்க. அங்கிருந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு. இன்ஃபேக்ட் ஏகே நம்ம 2-3 சீசன்ஸா நம்ம ஐபிஎல் ஸ்டாட் எடுத்து பார்த்தோம்னா தோனிக்கு அப்புறம் தோனிக்கு அப்புறம் எதுக்கு டோனிக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா பினிஷிங்ல வந்து நம்பர் 1 வந்து இவர் தான் இருக்காரு, ராகுல் திரிபாடியா. அவர் உள்ள வந்துட்டாலே அந்த பிலீவ் உடம்புல அந்த வந்துடுது. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு டோனி பினிஷிங் பண்ண போது நம்ம இப்போ ஒரு 6 பாலுக்கு ஒரு 20 ரன் 15 ரன் அடிக்கணும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பாத்தீங்களா, டோனி எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துருவாரு, எப்படியாச்சும் அடிச்சு வரப்ப அந்த பிலீவ் ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த பிலீவை வந்து அப்படியே ராகுல் திரிபாடியா கிட்டே எடுத்துட்டு வராது. அந்த ஒரு கூல்னஸ், அந்த ஒரு கூலா வச்சுக்கிட்டு அந்த அட்மாஸ்பியர்ல எதுவுமே அவுட்டர் அட்மாஸ்பியர்ல எதுவுமே கேர் பண்ணிக்காம கூலா பினிஷ் பண்றாரு கேம்ஸை. ஒரு கேம் 2 கேம் கிடையாது, எக்கச்சக்கமான கேம். ஸோ அதனால வந்து ராகுல் திரிபாடியா பயங்கரமா நம்ம 6ல பினிஷ் பண்ணி கொடுப்பாரு ஐ பிலீவ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 7 பாத்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர். ஸோ பயங்கரமா இருக்கும் வாஷிங்டன் சுந்தர். எனக்கு என்ன ஒரு எனக்கு ஒரு வருத்தம், கோபம் கிடையாது வருத்தம். ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு போயிட்டாரு ஏகே அவரு. ஸோ அதனால கடைசி செகண்ட் டே வந்ததுனால நினைக்கிறேன் ரொம்ப கம்மி பிரைஸ்ல போயிட்டாரு. பட் அந்த வேல்யூக்குலாம் ஒருத்தே கிடையாது. ஓகே, ஃபீல் பண்ணக்கூடாது. வாஷிங்டன் சுந்தர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் அவங்க ரிலீஸ் பண்ணா நல்ல பிரைஸ்க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் கிரேட் ஆல்ரவுண்டர். ஸ்பின் எப்படி போடுவாருன்னு உங்களுக்கே தெரியும், பவர் பிளேல கூட போட்டுருவாரு. ஸோ அதனால எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அதுக்கப்புறம் 8 பாத்தீங்கன்னா குளோபல் சூப்பர் ஸ்டார் ரஷீத் கான் பாத்தீங்கன்னா அவர் போகாத ஊரே கிடையாதுங்க, விளையாடாத கிரிக்கெட்டே இல்லைங்க. எங்க T20 நடக்குதோ அங்கெல்லாம் அவர் இருக்காருங்க. என்ன சொல்றது, அவர் வந்து குளோபல் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லலாம் அவரை. அதுக்கப்புறம் நம்ம 9 பாத்தீங்கன்னா நம்ம கரிசோ ரபாடா போட்டு ஓடி வந்து ரபாடா ஐ திங்க் வந்து பழைய ஃபார்ம்ல இருக்காரான்னு ஐ எம் நாட் ஷோர் ஏகே. பட் ரபாடா டீசென்டான போலர், நல்ல போலர் ஐ பிலீவ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 10 பாத்தீங்கன்னா பிரதீஷ் கிருஷ்ணா வந்து நல்லா லென்த் போடுவாரு, நல்லா ஹார்ட் லென்த் போடுவாரு. இப்போ டெஸ்ட் மேட்ச்ல கூட நம்ம இந்த ஆஸ்திரேலியா கூட வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு முன்னாடி பிராக்டிஸ் மேட்ச் விளையாடினாங்க. அதுல வந்து பிரதீஷ் கிருஷ்ணா நல்லா போலிங் போட்டாரு, நான் நல்லா நோட் பண்ணேன். பிரதீஷ் கிருஷ்ணா 11 பாத்தீங்கன்னா முகமது சிராஜ். என்னடா ஆர்சிபி இப்படி விட்டீங்களேப்பா அவங்களோட பிளட்ட. ஓகே ஃபைன். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12 வந்து நம்ம நிஷாந்த் சர்மா நிஷாந்த் சர்மா டெல்லிக்கு ஆடினார். நம்ம லாஸ்ட் இயர் டெல்லிக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. டெல்லிக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு யார்க்கர் ஒன்று போட்டாரு. யாருக்குன்னு எனக்கு தெரியல, சரியான யார்க்கர் ரசலுக்கு நினைக்கிறேன். யா ரிமெம்பர் ரசலுக்கு வந்து ஒரு யார்க்கர் ஒன்று போட்டாரு. ஆமா யார்க்கர் போட்டாரு கேகேஆர். ஆமா ரசிலே அதுக்கு வந்து கிளாப் பண்ணிட்டு போனாரு, நல்லா ரிமெம்பர் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் போலர், எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிஷாந்த் சர்மா கிட்ட. அவர் தான் வந்து இன்டாக்ட் பிளேயர் ஆகாது. எனக்கு லாஸ்ட் இயர்ல நடந்ததுல வந்துட்டு விராட் கோலியை விக்கெட் எடுத்துட்டு விராட் கோலியே வந்துட்டு ஸ்லெட்ஜிங் பண்ற மாதிரி போவாரு. அது வந்துட்டு வேற யாருமே பண்ணிருக்க முடியாது, இஷாந்த் சர்மா மாத்திரம் தான் பண்ண முடியும். ஆமா பிகாஸ் அது அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங். அவங்களோட ஸ்டார்டிங் ஆஃப் த டேஸ்ல இருந்து 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு கோலியே வேற யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டாங்க, இஷாந்த் சர்மான்றதுனால தான் அவருக்கு கொடுத்தாரு. டெஃபினெட்லி பாத்திருப்பீங்க, அது ஒரு நல்ல ஒரு வைரலாவே போயிடுச்சு. பார்த்தேன் முடியாது. பார்த்தேன். ஸோ அதனால வந்து ஓகேங்க. ஸோ இதான் ஃபைனலி வந்து இதுதான் ஏகே என்னோட குஜராத்தோட பெஸ்ட் அண்ட் பவர் பேக் 11s. ஸோ இதுக்கப்புறம் வந்து குஜராத்துக்கு ப்ராப்ளம்ஸ் கன்சர்ன் எங்க இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு ஷாருக் கான் மேல ஒரு டவுட் இருக்கு ஏகே. ஷாருக் கான் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎல் லெவல்ல நம்பர் 4ல ஓகே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஐபிஎல் கூட ரொம்ப இயர்ஸா விளையாடிட்டு இருக்காரு. பட் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய நாக்கோ ஒரு பெரிய அரைவ்டோ வரல இது வரைக்கும். ஐபிஎல் ஸ்டேஜ்ல ஒரு அரைவ்டு ஷாருக் கானுக்கு இது வரைக்கும் வரல. பட் மேபி இந்த இயர் வரலாம், ஹூஸ் நோ. பட் வந்து ஷாருக் கான் வந்து நம்பர் 4 கரெக்டா இருப்பாரா எனக்கு தெரியல. போலிங்ல பாத்தீங்கன்னா ரபாடா, பிரதீஷ் கிருஷ்ணா, சிராஜ், இப்போ 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல போலர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து விக்கெட்டும் எடுப்பாங்க, அட் த சேம் டைம் ரன்ஸும் போவாங்க. ஏகே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம முகமது சிராஜா இருக்கட்டும், பிரதீஷ் கிருஷ்ணா ரபாடாவா இருக்கட்டும், விக்கெட்டும் எடுப்பாங்க. எக்கனாமி ரேட்டும் எக்கச்சக்கமா எங்கேயும் இருக்கும். ஏகே எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு. ஸோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கு, ஆல்ரவுண்டரு, பிளேஸு, ஸோ ஸ்பின்னர்ஸ் எல்லாமே செட்டில். போலிங்னு வந்துட்டீங்கன்னா போலிங்ல நல்லா அடி வாங்குவாங்க நான் நினைக்கிறேன். பர்சனலி என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா குஜராத் வந்து போலிங்ல
செம்மையா ரன்ஸ் போவாங்க, அட் த சேம் டைம் விக்கெட் எடுப்பாங்க. விக்கெட் எடுத்து என்ன யூஸ், நம்மளுக்கு தேவை ரன் கண்டென்ட் பண்ணி தான் மேட்ச் ஜெயிக்க முடியும், விக்கெட் எடுத்துலாம் மேட்ச் ஜெயிக்க முடியாது. ஸோ நீங்க இப்போ 10 விக்கெட் போட்டு அவங்க ஆப்போனன்ட் டீம் உங்களுக்கு 220 230 அடிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் உங்களால? நீங்க என்ன சொல்றீங்க ஏகே, சொல்லுங்க. நான் சொல்றது வந்து அது வந்து டெஃபினட்டா அக்ரீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவங்க ஃபேஸ் பவுலிங் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி பெரிய அளவுல ரன் கன்சிடர் பண்ற ஒரு டீம் தான். அது வந்துட்டு நெவர் டினை தட். கிட்டத்தட்ட வந்துட்டு முகமது சிராஜும் ஹர்ஷத் பட்டேலும் என்ன காம்பினேஷன்ல இருந்தாங்களோ அந்த காம்பினேஷன் தான் வந்துட்டு இங்க உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரஷித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ், அவ்வளவுதான், நேம் தான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த 11 வந்து செட்டில்டு 11. நீங்க சொன்னதுதான், ரூதர்ஃபோர்டு விளையாடுவாரு, சாய் சுதர்ஷன் விடுவாரு, எல்லாரும் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா சாய் கிஷோர் வேணா வரலாம். இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ற பிளேயர்ஸும் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸா தான் இருக்காங்க. ஸோ ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு குஜராத் டைட்டனுக்கு வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்துட்டு செகண்ட் கப் ஒருவேளை லோடிங்கான்னு தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா, பிகாஸ் வந்து நிறைய நல்ல இருக்கு ஏகே. பர்ஃபெக்டா சொன்னீங்க. அது இல்லாம புது பசங்களையும் நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களோட டொமஸ்டிக் கேரியர்ஸும் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பர் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், அவரை விட்டாங்க வந்துட்டு அனுஜ் ராவத், அவர் ஒருத்தர் தான் வந்துட்டு விக்கெட் கீப்பர். அந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னு இதுவும் வரைக்கும் பெருசா எதுவும் தெரியல பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினட்டா பை டிஃபால்ட்டா அவங்க வந்துட்டு ஜாஸ் பட்லர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா தான் போவாங்க. அநேகமா கேப்டன்சியும் அவருக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவர் இல்லைன்னா ரஷித் கான் இல்லைன்னா சுப்மன் கில்க்கு வரும். சுப்மன் கில் லாஸ்ட் இயர் கொஞ்சம் டீசெண்டா பண்ணாரு. நீங்க என்ன சொல்றீங்க? லாஸ்ட் இயர் சுப்மன் கில் வந்து கொஞ்சம் டீசெண்டா பண்ணாரு ஏகே கேப்டன்சி. ஓகே ஓகே. பட் இந்த வாட்டி கில்லுக்கு தான் போவாங்க நினைக்கிறேன் பர்சனலி. லாஸ்ட் இயர் வந்துட்டு டுவல் கேப்டன்சி இருந்ததோ இல்ல சுப்மன் கில் தான் ஃபுல்லா பண்ணாரு. பட் கொஞ்சம் டீசெண்டா பண்ணாரு. பிகாஸ் 2 இயர்ஸ் முன்னாடி கப் அடிச்சு கொடுத்த டீம் இல்லையா அது. 2 இயர்ஸ் முன்னாடி கப் அடிச்சாங்க, அதுக்கு ஹார்திக் பாண்டியா ஒரு ஃபைனலிஸ்ட். சோ அதனால வந்து அந்த டீம் வந்து அந்த ஒரு இடத்துல பார்த்துட்டு திடீர்னு வந்து டேபிள்ல 5ல ஒரு 6ல எல்லாம் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து என்னடா அந்த டீம் பிளே ஆஃப் போலன்னு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு அந்த டீமுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஸோ அதனால இந்த 2 வருஷம் பேக் டு பேக் வந்து ஃபைனல் அப்புறம் கப் அடிச்ச டீமுக்கு வந்து சுப்மன் கில் வந்து போன வருஷம் கொஞ்சம் டீசெண்டா தான் பண்ணாரு என்ன பொறுத்த வரைக்கும். இந்த வருஷமும் ஐ ஹோப் ஹி இஸ் கண்டினியூ த கேப்டன்சி. ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ஓகே ஓகே ஃபைன். ஸோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு வந்துட்டு ஒரு நல்ல டீம், நல்ல ஸ்குவாட் அமைஞ்சிருக்கு. அவங்க வந்துட்டு அந்த சுமன் கில், சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் நீங்க சொல்லும்போது வந்துட்டு சுமன் கில்லும் ஜாஸ் பட்லரும் நீங்க சொன்னீங்க. அதுல எனக்கு மாத்திரம் ஒரு சேஞ்ச் இருக்கு. சாய் சுதர்ஷன் சுமன் கில் அப்படி இல்லைன்னா ஜாஸ் பட்லர் சுமன் கில். ஜாஸ் பட்லரும் சாய் சுதர்ஷனும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே 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 ஜெனரலா ஓகேங்களா. ஒருவேளை கில்லு வந்துட்டு 1 டவுன் வர, ஏன்னா இப்ப நம்ம இந்தியன் டீமுக்கே வந்துட்டு அவர் 1 டவுன் வராரு. அதனால ஜிடிக்கு வந்துட்டு அவர் 1 டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்துட்டு அதிகம். ஓப்பனிங் ஜாஸ் பட்லர் வரும். ஸோ ஓவரால் வந்துட்டு டீம் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு டீம் சூப்பராகவே செட் ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 8.8 out of 10 அப்படிதான் நான் சொல்லுவேன் ரேட்டிங். ஓகே ஓகே ஓகே. பிளே ஆஃப் போறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லிடுங்க. பிளே ஆஃப் வந்துட்டு ஐ திங்க் டவுட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட பெட்டரான டீம் வந்துட்டு 2-3 இருக்கு. ஓகே மேபி அந்த காம்படிஷன்ல எல்எஸ்ஜி வந்துட்டு 4th ஸ்பாட் இல்லைன்னா 5th ஸ்பாட்ல முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே ஓகே ஓகே. நம்ம ஏகே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து ஜிடி வந்து பிளே ஆஃப் போகிறது வந்து டவுட் தான் சொல்லியிருக்காரு. 50-50 சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான் ஜிடியோட அனலைஸ் ரிவ்யூ நம்மளது முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் எல்லா டீம்ஸோட ரிவ்யூஸு அண்ட் எல்லாமே நம்ம லைனாக பார்த்துட்டே வரலாம். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஏகே, நம்ம கூட ஜாயின் பண்ணி உங்களோட கருத்து எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஏகே.